MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. நல்ல சம்பாதிக்கிறேன் சார். 25ஆம் தேதியா நான் பேங்க் அக்கவுண்ட் காலியா இருக்கு. இப்படி சொல்லாத கன்னிராசி என்பவர்களை பார்க்கவே 10ல குரு இருக்கும்போது சில தடங்கல்களும் தடைகளும் உண்டுதான். எப்பேற்பட்ட எதிரியும் ஜெயிக்கணும்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் தெரியாத மாதிரி காமிச்சுக்கிட்டாதான் ஜெயிக்க முடியும். குரு உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் இழுபறி நிலை இருக்கு. இதுல மட்டும் கவனமா இருக்கு. விருச்சிகராசின்னு சொன்னாலே குதூகலம் தான், கொண்டாட்டம் தான். கிட்டத்தட்ட சொந்த வீட்டை வித்து நடுரோட்டுக்கு வந்த சில விருச்சிகராசி என்பவர்களும் இருக்காங்க. அவர்களுக்கு மட்டுமல்ல, பல விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த கனவு இல்லம்னு சொல்லுவாங்க, த ட்ரீம் ஹோம், அதை கட்டக்கூடிய வாங்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் ஏற்படுத்தி. தனுசு ராசி நேயர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி, வேண்டப்பட்டவங்க சொல்லுவாங்க. ஏன் தனுசு ராசி அப்படின்னா, எதையும் மென்மையாக அணுகக்கூடியவர்கள், விடாமுயற்சியை உடையவர்கள் தனுசு ராசி. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க வைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை அமைச்சு கொடுக்கும். கடவுள் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். வைராக்கியம் தான் சார் வாழ்க்கையில விட்டு கொடுக்காத வைராக்கியம். கம் வாட் மே, நான் பாக்குறேன் 2ல் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி இருக்குன்னா அது மகரம் தான். எத்தனை பிரச்சனை, ஏழரை சனி மோது எத்தனை வேலை போச்சு, குடும்பமே ஸ்தம்பிச்சு போய் நின்ன மகர ராசி நண்பர்கள் எத்தனை பேர். யார் யாரெல்லாம் உங்களை ஏளனமா பேசுனாங்களோ அவங்களுக்கு பதில் நீங்க சொல்ல வேண்டியதுல ஆண்டவனே சொல்லு. ஜென்ம சனியுடைய அடி அது வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். 100 கோடி அதிபதியை வெறும் 100 ரூபாய்க்காக கஷ்டப்பட வைக்க முடியும் ஜென்ம சனியால். மீனராசிக்கு ஏதாவது நல்லதுன்னு நடக்குமா? சுகமும் துக்கமும் அதோடைய தன்மையில இல்ல, நம்ம பார்க்கிற பார்வையில தான் இருக்கு. உறவுகள் எல்லாம் கட் பண்ணுவாரு, நிம்மதி எடுத்துருவாரு, ஆரோக்கியத்தை தூக்கிடுவாரு, பணத்தை காலி பண்ணிடுவாரு, சொந்த பந்தங்களை பிரிச்சிருவாரு. அப்படியே என்னமோ திடீர்னு பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு 20 பேரோடு இருப்பான். ஜென்ம சனி வந்தானே தனியா இருப்பாரு. வீட்டுல முன்னேறலாம் முடியாது. இருக்கிற வேலையை காப்பாத்திக்கிறதா நம்ம வேலை. ஏன் இந்த குரு பயிற்சியை பத்தி இவ்வளவு பேச்சு, இவ்வளவு தர்க்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரு பயிற்சியானது மிக முக்கியமான ஒரு திருப்பம். 12 ராசிக்காரர்களுக்குமே மிக முக்கிய வாழ்வியல் திருப்பங்களை கொடுக்கக்கூடியது இந்த குரு பயிற்சி. அது மட்டுமா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இல்லை கல்யாணமாக இருக்கட்டும், குழந்தை பிறப்பாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையுமே முக்கிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னி ராசி. கன்னி ராசி என்பது காலபுருஷனுடைய 6ஆம் வீடு. இப்ப கன்னி ராசியில இது நாள் வரை இருந்து வந்த கேது பெயர்ந்து கன்னி ராசிக்கு 12ஆம் பாவத்திற்கும், ராகு கண்டகஸ்தானத்திலிருந்து பெயர்ந்து 6ஆம் இடத்திற்கும் வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இதுவரைக்கும் பாக்யஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு பெயர்கிறார். அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ந்து விட்டார் குரு பகவான். இந்த மூமெண்ட் இதுவானது கன்னி ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும்னு சொல்ல போனா எண்ணற்ற பலன்கள் இருக்கு. முக்கியமா 10ல குரு இருக்கும் போது சில தடங்கல்களும் தடைகளும் உண்டுதான், அதை நம்ம மறுக்க முடியாது. அந்த விதத்துல பார்க்கும்போது வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனங்கள் தேவை. இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு ஒரு விஷயம் தெரியும், பல இடங்கள்ல நல்ல கவனிங்க, ஜெயிக்கணும்னா பல இடங்கள்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காமிச்சுக்கணும். தெரிஞ்ச விஷயத்தையும் தெரியாத மாதிரி காமிச்சாதான் ஜெயிக்க முடியும். சில பேர் தெரியாத விஷயத்தையும் தெரிஞ்ச மாதிரி காமிக்கிறது தான் 10ல குரு வந்தா செய்யக்கூடிய வேலை. இப்போ ஆல்ரெடி எல்லா விதமான ஆபீஸ்லயுமே உங்களுக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் இருப்பாங்க. நீங்க தான் கவனமாக இருக்கணும். அதாவது எப்பேற்பட்ட எதிரியும் ஜெயிக்கணும்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் தெரியாத மாதிரி காமிச்சுக்கிட்டாதான் ஜெயிக்க முடியும். இந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அந்த ஸ்தானம், அந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல பிரச்சனை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, குருவை பொறுத்த வரைக்கும் அவர் பார்க்கின்ற இடங்கள் எது, அதை தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அந்த விதத்துல கன்னிராசிக்கு 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 6ஆம் வீடு, இந்த இடங்களை குரு பகவான் பார்க்கிறார். இப்போதான் டாபிக்கு வருவோம். தனகாரகனான குரு பகவான் இந்த உலகத்துக்கு பணத்தை, செல்வத்தை, செல்வ செழிப்பை, பணம் கையில தங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது கன்னிராசி என்பவர்களுக்கு
இழுபறியாக இருந்து வந்த நிலை. அதாவது வருது, ஆனா எங்க போகுதுன்னு தெரியல. நல்லா சம்பாதிக்கிறேன் சார், 25ஆம் தேதி ஆனா பேங்க் அக்கௌண்ட் காலியா இருக்கு. இப்படி சொல்லாத கன்னிராசி என்பவர்களை பார்க்கவே முடியாது. இப்ப என்ன மாறப்போகுது? இந்த குரு பயிற்சியில பணம் கையில தங்கும். அடுத்த மாசம் சம்பளம் வந்தா அதுக்கு செலவே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதைத்தான் குரு பகவான் 5ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தருவார். குடும்பத்துல அமைதி நிலவும். வாக்குஸ்தானத்தை குரு பகவான், குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீங்க எப்படி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எப்படியோ வளைஞ்சு நெளிஞ்சு நீங்க அதுல இருந்து வெளில வந்துடுவீங்க. அதெல்லாம் தாண்டி குடும்பம் என்பது அமைதியாக நடத்த குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பார். இதுக்கெல்லாம் அடுத்தபடியாக 4ஆம் இடத்தை, தன்னுடைய சொந்த வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம கவனமா இருந்து வந்தோம். இப்ப கேது உங்க ராசியை விட்டு நகர்ந்ததுனால இந்த எண்ண அலைகள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் என்னது, ஒரு ஸ்டேபிளான ஒரு தாட்ஸ், எண்ணங்கள் இல்லை. அந்த நிலையற்ற எண்ணங்கள் மாறி நிலையான எண்ணங்களை தரதுதான் இந்த குருவுடைய பார்வை 4ஆம் இடத்திற்கு வருகிறது, உங்களுடைய 2ஆம் இடத்திற்கும் வருகிறது. கேது உங்களை விட்டு போனதுக்கும் அதான் காரணம். குருவினுடைய 4ஆம் இட பார்வை என்பது பூர்வீக சொத்து இல்ல புதுசா நிலம் வீடு வாங்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் அதுக்கான திட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுதான் உங்க நேரம். 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் எண்ணற்ற யோகங்கள், 1 2ன்னு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், கடன்ல இருந்து விடுபடுவீர்கள் சொன்னேன். அது தவிர பணம் கையில தங்கும்னு சொன்னேன். இந்த கடன்ல இருந்து விடுபடக்கூடிய அந்த அந்த மன ஓட்டம் இருக்கு இல்லையா, இந்த கடன் அப்படிங்கிறதுல அவதிப்பட்டவங்களை கேட்டால் தான் சொல்ல முடியும். கடன் நீங்க அப்படியே ஒரு வார்த்தையில சொல்லி கடந்து போக முடியாது. ஒருவர் கடன் பெறுகிறார், கடன் கொடுத்தவருக்கு இந்த தேதியில தரேன்னு சொல்றார். பல தடவை அந்த மாதிரி தர முடியல. இந்த கடன் கொடுத்தவர் வீட்டுக்கு என்ன பேசுவார், என்ன வார்த்தையை வேணா பேசுவார். மனைவியை சம்பந்தப்படுத்தி பேசுறவங்க இருக்காங்க, குழந்தைகளை சம்பந்தப்படுத்தி பேசுறவங்க இருக்காங்க, 10 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி பேசுறவங்க இருக்காங்க. சரி, அசிங்கப்படுத்தி பேசிட்டார், ஒரு வாரம் கழிச்சு இவர் கடனையும் திருப்பி கொடுத்துட்டார். என்னதான் கொடுத்தாலும் அந்த அசிங்கம் போகுமா? கடன் என்பது மிக மோசமானது. ஒரு மனிதனுடைய உயிரை அப்படியே ஒரு பெரட்டு எடுத்துரும் இந்த கடன். அந்த கடனிலிருந்து விடுபடக்கூடிய யோகத்தை தான் கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை, 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய பார்வை, குருவுடைய 9ஆம் பார்வை தரும். நோயிலிருந்து விடுபடக்கூடிய யோகங்கள், அதே மாதிரி மறைமுக எதிரிகளை வெல்லக்கூடிய யோகங்கள். எதிரிகளெல்லாம் வெளியே கலப்பி கூட்டு வந்துடும். கூடவே இருக்கான் நண்பன், ஆனால் அவன் தான் எதிரின்றது நமக்கு தெரியலன்னா அந்த எதிரியை வெளி காமிச்சு வச்சிருவார் குரு பகவான். இப்படி கன்னிராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது மறைக்க முடியாத, மறுக்க முடியாத பல யோகங்களை, வாழ்வியல் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் வருகிறது. இந்த பயிற்சியில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு ஸ்திரவாரம் வியாழக்கிழமை என்றும் குரு பகவானை நினைத்து குரு காயத்ரி மந்திரத்தை நீங்கள் வழிபட்டு சொல்ல வேண்டும். குறைந்தபட்சம் 21 தடவை சொல்ல வேண்டும். இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு முழுமையான அந்த பலன்கள் கிடைக்கும். துலாம் ராசிக்கு பலன் சொல்ல, நல்ல பலன் சொல்லாதவர்கள் நாட்டிலே இருக்க முடியாது. இந்த துலாம் ராசிக்கு 6ல் சனி, 5ல் ராகு, 11ல் கேது, 9ஆம் வீட்டில் குரு பகவான். ரிஷபத்திலிருந்து பெயர்ந்து மிதுன ராசிக்கு வந்த குரு பகவான் ராசியவே பார்க்கிறார். இதுல ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம் எல்லா துலாம் ராசிக்காரர்களும் கவனிக்க வேண்டியது இதுதான். குரு உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் இல்லை. ஸ்தானத்தின், அதாவது குரு எங்க இருக்கார், அதன் மூலியமாக குரு பல பேருக்கு நல்லது செய்ய மாட்டார். குருவை பொறுத்த மட்டில் உங்களுடைய முதல் விரோதி குரு பகவான். இந்த குரு பகவான் பார்வையினால் உங்கள் வாழ்க்கையை பிரகாசப்படுத்துவார். இந்த பேசிக் டிஃபரன்ஸை துலாம் ராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப குரு 9ஆம் வீட்டிற்கு போறதுனால தந்தை மகன் இந்த ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் சோரிங் இருக்கும், உரசல் அரசல் புரசல் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் இழுபறி நிலை இருக்கும். இதுல மட்டும் கவனமா இருக்கும்.
எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அடையணும்னா டக்குன்னு கிடைக்காது, கொஞ்சம் அதுக்காக ஓட வேண்டியது இருக்கும். அதை தவிர துலாம் ராசி என்பவர்களுக்கு அத்துணை ஜோதிடர்களும் சொன்னதெல்லாம் உண்மை. இது மாதிரி ஒரு டைம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நெக்ஸ்ட் ஒரு 25 to 30 இயர்ஸுக்கு உங்களுக்கு இதுதான் பெஸ்ட் டைம். இந்த துலாம் ராசி நேயர்கள் ஃபர்ஸ்ட் குரு இருக்கிற இடத்துல பலனை பற்றி பார்த்தோம். அவருடைய பார்வை பலனை பார்ப்போம். உங்கள் ராசி, உங்கள் ராசியுடைய 3ஆம் இடம், உங்கள் ராசியின் 5ஆம் இடம், இந்த இடங்களை குரு பகவான் பார்க்கிறார். ராசியை பார்ப்பதனால் குரு உங்களுக்கு என்ன நன்மையை செய்வார் அதை பற்றி பார்ப்போம். முதல்ல குரு பார்வை உடல் என்கின்ற ராசியின் மேல் விழுவது, சந்திரன் மேல் விழுவது மனதை அநியாயத்துக்கு தெளிவுபடுத்திடும். படிப்புக்கும் படிக்காததுக்கும் தெளிவு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லுவாங்க. படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, மேதைகளாக சில பேர் இருந்திருக்காங்க. இந்த மனசு தான் காரணம். படித்த முட்டாள்களும் நம்ம பார்க்குறோம், படிக்காத மேதைகளையும் நம்ம பார்க்குறோம். இந்த மனம் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், மனம் அந்த டிசிஷன்லாம் எடுக்குது இல்லையா, முடிவுகள், அதில் வரக்கூடிய தாக்கம் வாழ்க்கையில் எப்படி மாறுது. அப்போ மனசை வச்சு தான் வாழ்க்கை. குருவுடைய நேரடி 5ஆம் பார்வை ராசியின் மேல் விழும்போது மனசு அப்படியே கிளாரிட்டி, அப்படியே புதுசாக பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சரியான முடிவை சரியான நேரத்தில் சரியான முறையில் நீங்கள் எடுக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். இந்த மனசுக்கு அப்புறமா தெய்வ பக்தி அதிகமாகும். ஆன்மீக சிந்தனைகள், நல்ல ஒழுக்கம். அதாவது எல்லா கிரகத்துக்கும் ராசிக்கும் முக்கியமான ஒரு விஷயம், கிரகம் நம்மளை பனிஷ்மெண்ட் பண்ணுது, தண்டனை கொடுக்குதுன்னா நம்ம ஒழுக்கத்தை வச்சு தான். நம்ம ஒழுக்கம் தான் கர்மா அப்படிங்கிறத உருவாக்குது. நல்ல ஒழுக்கம் கிடைக்கும். அப்போ 5ஆம் பார்வையால் பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுபடக்கூடிய நிலைமை வந்து துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். இதை விட ஒரு பெரிய நல்லது வாழ்க்கையிலே இருக்க முடியாது. நல்லதை நினைக்கிறவங்களுக்கு தான் நல்ல பேச்சு, நல்ல செயல்கள், நல்ல வாழ்க்கை அமையும். 2, குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களோட 3ஆம் வீட்டில் விழுது. டெக்னிக்கலி இது என்ன சொல்லுது அப்படின்னா, துலாம் ராசி என்பவர்களுக்கு நிறைய தைரியம் வரப்போகுது. சரியான தைரியம், முட்டாள்தனமான சம்பந்தமில்லாத தைரியம் இல்லை, குருட்டு தைரியம் இல்லை, சரியான தைரியம், கரெக்டாக திட்டமிடுதல், சரியான முறையில் வந்து ஒரு பிரச்சனையை அணுகுதல், இந்த மாதிரியான விஷயம். சகோதர சகோதரிகளுடைய உதவி, ஒரு ஒரு சப்போர்ட் ஒரு இருக்கும். இதை மாதிரி நிறைய விஷயங்கள், கல்வியில் வந்து மேன்மை, நினைச்ச கல்வியை படிக்கக்கூடிய யோகங்கள்லாம் கிடைக்கும். அவருடைய 9ஆம் பார்வையால் உங்களுடைய 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. இதை வேலை வந்து துலாம் ராசிக்கு சொல்ல முடியாது. 6ல் சனி, குரு 9ல் ராசியை பார்க்குறாரு. இப்படி வந்து ஒரு அமைப்பு என்பது ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம். இந்த அமைப்பை 5ல் வந்து இருக்கக்கூடிய 5ஆம் இடத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்ப்பது என்பது லட்சியங்களை நிறைவேற்றும். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆம்பிஷன்ஸ்ன்னு சொல்லுவோம், சாதனைகளை செய்ய வைக்கும், சகாப்தத்தை படைக்க வைக்கும். அப்படி துலாம் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா, உங்களுக்கு புதிய முயற்சிகள், புதிய வேலைக்கான தேடுதல், புதிய தொழிலுக்கான தேடுதல், இல்லை வந்து தொழிலை வந்து எக்ஸ்பான்ஷன், விரிவுபடுத்துறது, எல்லாம் இதான். இந்த காலகட்டத்தில் தான் அவங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு ஒரு 360 டிகிரிக்கான ஷிஃப்ட் இருக்கும். இது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடியது ஒன்று தான். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சத்யநாராயண சுவாமிக்கு வீட்டில் சின்னதாக பூஜை செய்யுங்க. உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்க. தியான பயிற்சியில் ஈடுபடுங்க. இது 3ம் செய்யும் பொழுது துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது விடிவெள்ளி குரு பயிற்சியாக இருக்கும். விருச்சிக ராசின்னு சொன்னாலே குதூகலம் தான், கொண்டாட்டம் தான். விருச்சிகம் குரு பயிற்சி பலன்கள் 2025 பார்த்தீங்கன்னா அபூர்வமான சில விஷயங்கள் அடங்கியிருக்கு. விருச்சிகத்துக்கு அர்த்தாஷ்டமஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு போன சனி பகவான் இப்போ குரு பகவான் 5ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் அதிபதி 8ல் மறைஞ்சு போட்டாருன்னு நம்ம சொல்கிறோம். குரு ஸ்தானப்படி பார்த்தா ஆமாம் 8ல் மறைகிறார். குருக்கு ஸ்தான பலனை விட குருக்கு பவர் எதுனா பார்வை பலம் தான். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுடைய 2, 4 இந்த வீடுகளை பார்க்குறார். உங்களுடைய 12ஆம் வீட்டையும் பார்க்குறார். இப்போ 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தனம், வாக்கு, குடும்பஸ்தானம், இந்த இடத்த குரு பகவான் விருச்சிகத்துக்கு பார்க்கும்போது
நம்ம சொல்றோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல இந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய நாங்க எங்களுக்கு ஜோதிடம் பார்க்காதீங்க, எங்களோட ராசியை பத்தி யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லாத விருச்சிக ராசி அன்பர்களை தேடித்தான் பிடிக்கணும். அவ்வளவு மனசு நொந்து போய் வாழ்க்கையுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கெட்டதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் நல்லதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியும் இருக்கத்தானே செய்யுது. அந்த ஆரம்ப புள்ளி தான் இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியாது. உண்மையான விஷயம் என்னன்னா, குருவினுடைய பார்வை உங்க தனஸ்தானத்து மேல விழும்போது தான் பணம், இந்த பணம் செஞ்ச வேலை என்ன அப்படின்னு 10 வருஷம் உங்களுக்கு தெரியும். உயிரை மட்டும் எடுத்துட்டு போகாம உடல்ல மட்டும் விட்டுடுச்சு. மிச்ச மானம், மரியாதை, கௌரவம், லட்சியம், நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் போச்சு. ஆனால் இந்த குரு பயிற்சியானது மீண்டு இழந்ததை மீண்டு கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கு மேல சார் கடன் அடைச்சிட்டா போதுமா, அடுத்தது குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது, எதிர்காலத்துல என்ன வீடு வாங்குறது, என்ன தொழில் பண்றது, என்ன வண்டி வாங்கலாமா, மேல பசங்க கல்விக்காக சம்பாதிக்க வேண்டாமா, கல்யாணத்துக்காக, இதற்கான பதில்களை குரு தருவார். நம்பிக்கையோடு இருக்கணும், கண்டிப்பா தருவார். அடுத்தபடியாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட சொந்த வீட்டை வித்து ரொம்ப நடுரோட்டுக்கு வந்த சில விருச்சிக ராசி அன்பர்களும் இருக்காங்க. அவர்களுக்கு மட்டுமல்ல, பல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த கனவு இல்லம்னு சொல்லுவாங்க, த ட்ரீம் ஹோம், அதை கட்டக்கூடிய வாங்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். உயர்கல்வி படிக்க வேண்டும், எனக்கு நான் யூஜி இங்கே இந்தியாவில் படித்தேன், நான் பிஜி வெளிநாட்டில் போய் படிக்க வேணும், அதுக்கு பொருள் செலவு, அந்த ப்ரொசீஜர், அந்த அட்மிஷன் கிடைக்கணும், அதுக்கு லக்கு வேணும், கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும், நம்ம தேடுற யூனிவர்சிட்டியில் கிடைக்கணும், இதெல்லாம் கிடைக்கும் சார், இதெல்லாம் அப்படியே கிடைக்கும். அதுதான் இந்த டர்ன், இந்த பிளானட்டோடைய மூமெண்ட், இந்த குரு பகவானுடைய பயிற்சி இதை கொடுக்க போகுது. கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், மூத்த சகோதர சகோதரிகளுடைய உறவாக இருக்கட்டும், அண்ணன் அக்கா கிட்ட இருந்து ஹெல்ப் சப்போர்ட், பிரிஞ்சே போயிருப்பாங்க, டக்குன்னு எல்லாத்தையும் மறந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, பாசமா இருப்பாங்க. அதுதான் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்துகிறது. அடுத்தபடியாக உங்களோட 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் தான் முக்கியம். இந்த கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட பிரிவுகள், கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், கல்யாணம்னு வந்துட்டா முதல் ஒரு ஒரு பாண்ட், ஒரு கவர்ச்சி இருக்கணும், அந்த ஈர்ப்பு இருக்கணும், இல்லைன்னா எப்படி குடும்பம் நடத்துறது? அந்த ஈர்ப்பை தருவது, சொல்வது, தாம்பத்தியத்தை குறிப்பது 12ஆம் இடம். அந்த வீட்டை குரு பகவான் பார்க்கும்பொழுது நிரந்தர நல்ல உறவு, பரஸ்பர நட்பு, இதை குரு தருவார். கிட்டத்தட்ட பிரிஞ்சே போயிட்டோம், இனி சேர்றதுக்கு வழி இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மனைவிமார்கள், கணவன்மார்களுக்கு நான் சொல்றது இதுதான். அவர்களுடைய அப்பா அம்மாக்கும் சேர்த்து சொல்றேன், இம்பாசிபிள் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள். நடக்க முடியாததை நடத்தி காட்டுவதுதான் கடவுளுடைய அற்புதங்கள். இந்த குருவுடைய சக்தியானது உங்களுடைய மகனையோ மகளையோ அவர்களுடைய வாழ்க்கையோ மறுபடி மாற்றி அமைக்கும். பேரன் பேத்திகளோடு நீங்கள் அருமையாக சந்தோஷமாக வாழ இந்த மாற்றம் உதவி செய்யும். அப்போ விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்கள் ஒன்றாக சேரக்கூடிய யோகங்களை தரக்கூடிய இந்த குரு பயிற்சி, இப்படி எல்லா விதத்திலையும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து வெளிவரக்கூடிய, மன தெளிவை தரக்கூடிய, மிகப்பெரிய புதையலை மீட்டு எடுக்கக்கூடிய அளவுல வாழ்க்கையை தொலைச்சிட்டு தெருவில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தான் நாம சொல்லக்கூடிய வாக்கியங்கள். ப்ரோ கவலைப்படாதீங்க, வாழ்க்கை ஃபியூச்சர் உங்களுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கு. கொஞ்சம் நம்பிக்கை, இவ்வளோண்டு உழைப்பு, தெய்வ நம்பிக்கை இவ்வளோண்டு, இது மட்டும் இருந்தா போதும், நீங்க எதையும் சாதிக்க முடியும். முழுமையான நல்ல பலன்களை பெற நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த கந்த பெருமானை நினைத்து காலையில ஸ்கந்த சஷ்டி கவசம், சாயங்காலம் ஸ்கந்த குரு கவசம், இது ரெண்டையும் நம்பிக்கை தான் சார், நம்பி சொல்லி பாருங்க. யாமிருக்க பயமேன், அந்த கந்தனுடைய கருணையும் அவருடைய அருளும் உங்களை தேடி சேரும்.
தனுசு ராசி நேயர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி, எனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லலாம். ஏன் தனுசு ராசி அப்படின்னா, எதையும் மென்மையாக அணுகக்கூடியவர்கள், விடாமுயற்சியை உடையவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதுல பர்ஃபெக்ஷன், அதை எதிர்பார்க்கக்கூடியது தனுசு ராசி. ஏன்? இந்த வில்லையும் அம்பையும் குறிக்கக்கூடியதான தனுசு. அதுல பாருங்க, பர்ஃபெக்ஷனா குறி வச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அந்த பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பது, பர்ஃபெக்ஷனை தருவது, அதனாலேயே எதிர்பார்ப்பாங்க. இப்போ மிதுன ராசிக்கு வந்த குரு பகவான், அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வந்த குரு பகவானுடைய பயிற்சியானது தனுசுக்கு எப்படி இருக்கு? தனுசை பொறுத்த வரைக்கும் குரு ராசிநாதன். ராசிநாதன் ராசியில் மறைந்திருந்தார், 6ல் மறைந்திருந்தார். அவர் 7க்கு வருகிறார். தீர்க்கமாக நேரடியாக குரு பார்வை வந்து உங்க ராசி மேல விழுது. உங்களுடைய 11ஆம் வீடு, உங்களுடைய 3ஆம் வீடு, உங்களுடைய ராசி, இந்த 3 இடங்களை குரு பார்க்கிறார். குருக்கு எப்பவுமே வச்சுக்கோங்க, அவர் இருக்கிற இடம் பெருசா ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. அவர் பார்க்கிற பார்வைக்கு விரோதமா இருக்கக்கூடிய ராசிக்கு கூட நல்ல பலனே. ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானால் தெளிவு பிறக்கும். மனசுல இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கும். தீர்க்கமான நல்ல ஃபேர்ம் டிசிஷன்ஸ் எடுக்க வைக்கும். அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க வைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை அமைச்சு கொடுக்கும். கடவுள் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் ராசியை குரு பார்க்கும்போது. ராசி என்பது மனம், அதாவது உடல். உடலை குறிப்பது ராசி, சந்திரன் என்பது மனம். இந்த மனத்தை, உடலை ரெண்டுத்தையும் குரு பார்க்கும்போது மனசும் நல்லா இருக்கு, உடலும் நல்லா இருக்கு. வாழ்க்கை மட்டும் எப்படி தப்பா இருக்கும்? அப்போ தெய்வ பக்தி, சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது, சுப நிகழ்ச்சிகளை செய்வது, எடுத்து செய்வது, தர்ம காரியங்களில் ஈடுபடுவது, இது எல்லாம் ராசியை பார்க்கக்கூடிய குருவினால் நடக்கும். ராசியின் 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் லாபங்கள் பெருகும். எப்பவுமே 11ல குரு இருந்தாலும் சரி, 11 குரு பார்த்தாலும் சரி, லாபங்கள் பெருகும். மணி மேக்ஸ் ஆல் த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில வந்து பணம் இருக்குன்னு வச்சுங்க. 5000 கோடி ஒருத்தர்கிட்ட இருக்கு. அவர் மந்திரியை பார்க்க போவாரா, மந்திரி 5000 கோடி அதிபரை பார்க்க வருவாரா? இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நம்மளா இருந்தா நம்ம மந்திரியோட அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். 5000 கோடி வச்சிருக்கிறவருக்கு அவர் மந்திரி தான் அவரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவார். இதுதான் டிஃபரன்ஸ். பணம், இந்த பணம் இருந்தால் என்ன வேணா செய்யலாம். அந்த பணம் எந்த அளவுக்கு ஒரு மனிதன்கிட்ட இருக்குன்றதை வச்சு அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அந்தஸ்து, தகுதி, இதெல்லாம் மதிப்பிடப்படுது இந்த சமுதாயத்தில். அவருடைய நிம்மதி, சந்தோஷம் இல்லை, மற்றவங்க அவருடைய பார்க்கக்கூடிய பார்வை, அதை மட்டும்தான் அந்த பணம் மாற்றுது. அவருடைய வாழ்க்கை அவர் எந்த அளவிற்கு பார்க்கிறாங்க அந்த பார்வை மாற்றாது பணம். இந்த லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவினால் எண்ணற்ற அளவில் பொருளாதார உயர்வு. 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிடும், 10 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா வருமானம் வருது, திடீர்னு 40 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் மாறும். இதை தவிர 2ஆம் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான செய்தி. அதே மாதிரி ஸ்பெஷலி ஏபிள்டுன்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தபடியான முன்னேற்றங்கள் நடக்கும். உங்களுடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு பகவானால் அற்புதமான மாற்றங்கள். 3 என்பது தைரியம், வீரிய விஜயம், இளைய சகோதர சகோதரிகள், நட்பு, நண்பர்கள், பார்ட்னர்ஷிப், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது 3ஆம் இடம். கல்வி, இந்த ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் படிப்பு, நல்ல ஒரு தீர்க்கமான விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது இவ்வளவுதான். ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்கிறவங்களுக்கும் ஒரே வித்தியாசம்தான். என்ன வித்தியாசம்னா, ஜெயிக்கிறவன் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகுவான், பொறுமையாக, நிதானத்தோட, பக்குவத்தோடு அணுகுவான். ரைட் ஸ்பீடில், ரைட் மைண்ட் செட்டில், ரைட் பேஸில் எல்லாம் கரெக்டாக இருக்கும், டியூன் பண்ணி அணுகுவான். தோக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், இதை பண்ணலாமா வேணாமா, அங்கேயே தோற்றுருவான். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த தெளிவான மனதை தான் 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் தருவார். தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்த குரு பயிற்சி
7.5 சனிலேருந்து மீண்டும் வந்து அதுக்கப்புறம் 2.5 வருஷம், அதுக்கப்புறம் 2.5 வருஷம் ஒண்ணுமே மாறலையேன்னா மாறுது, ஆரம்பிக்குது. இந்த குரு பயிற்சியிலிருந்து ஆரம்பிக்குது. ஆக கவலை தேவையில்லை, கடவுளே உங்கள் பக்கம். தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணுதான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமைகளில் லோக நரசிம்ம சுவாமியை வழிபட்டு வருவது மிகுந்த நல்ல பலனை தரும். மகரம் காலபுருஷனின் கர்மஸ்தானம். பல பேருக்கு தெரியும், அன்பர்களுக்கு. எனக்கு மிகவும் பிடித்தமான நம்பர் 1 ராசி மகரம். ஏன்? என்கிட்டயே கேட்டிருக்காங்க நேர்லயே. வைராக்கியம் தான் சார். வாழ்க்கையில விட்டு கொடுக்காத வைராக்கியம். கம் வாட் மே, நான் பார்க்குறேன் 2ல் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி இருக்குன்னா அது மகரம் தான். மகரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஏழ்மை நிலையிலேருந்து அடிச்சு பிடிச்சிட்டு மேலே வந்து ஜெயிக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. 10 கோடி வச்சிருக்கிறவர் 15 கோடி சம்பாதிக்கிறது பெரிய விஷயமே அல்ல. 10 ரூபாய் வச்சிருக்கிறவர் 10 லட்சம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். அப்படி இந்த உலகத்தில் தன்னந்தனியே நின்று எதிரிகளை வேட்டையாடி பொறுமை, நிதானம், பக்குவத்தை எல்லாம் பயன்படுத்தி தன்னுடைய கடின உழைப்பின் மூலியமாக மேலே வந்த மகர ராசி. இதற்கு 5ஆம் இடத்தில் ரிஷபராசியில் இருந்து வந்த குரு பகவான் மிதுனத்துக்கு வந்திருக்கிறார், இந்த 6ஆம் இடத்திற்கு. இதனால என்ன பலன் மகர ராசிக்கு பார்ப்போம். உங்களுடைய 10ஆம் வீடு, 12ஆம் வீடு, 2ஆம் வீடு, இதை தான் குரு பகவான் பார்க்கிறார். 6ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறார். பல தடவை சொல்றோம், நம்ம குரு இருக்கிற பொறுத்த வரைக்கும் இருக்கிற எந்த இடத்துல இருக்காரோ அது முக்கியம் இல்லை. அந்த இடத்துல சில டேமேஜஸ் செய்வார். அதை விட அவரோட பார்க்கிற பார்வைக்கு தான் தீர்க்கமும் சக்தியும் அதிகம். அந்த விதத்தில் உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு மகரத்துக்கு இதை விட ஒரு நல்ல டைம் வருமா? 3ல் போய் சனி போயிட்டாரு, 7.5 சனி முடிஞ்சுது, 2ல் ராகு, இப்படி மகரத்துக்கு எல்லாமே நல்லா இருக்கு. 8ல் கேது, 6ல் குரு, அதாவது 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் இறைய கிரகம் 6ல் உட்காரும்போது ராஜயோகம். இப்படி எல்லாமே அப்படி கனகச்சிதமா ஒரு இடத்துல வந்து உட்காருது மகரத்துக்கு. மகரம் 10ஆம் இடத்தை குரு 5ஆம் பார்வையாக பார்க்கும்பொழுது இந்த மகரத்துக்கு தொழில், வியாபாரம், வேலை செய்கிற இடம், எத்தனை பிரச்சனை 7.5 சனி போது எத்தனை வேலை போச்சு. அதோடைய அதுக்கப்புறம் வந்த பிரச்சனைகள், குடும்பமே ஸ்தம்பிச்சு போய் நின்ன மகர ராசி நண்பர்கள் எத்தனை பேர். அதெல்லாம் முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. ஆனா உண்மை, அது முடியறது மட்டும் இல்லை. சாதாரண ஒரு இடத்துல நீங்க வேலை பார்த்துருப்பீங்க, ஒரு சாதாரண பதவியில், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பெனியில் நல்ல பதவியில் ஒரு வேலை கிடைக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? நடக்கும் சார். அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் யார் யார் மகரத்தில் தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு, கல்யாணம் பண்ணுறதுக்கு, வேலைக்கு, செட்டில் ஆகிறதுக்கு, எல்லாத்துக்கும், வியாபாரத்துக்கு, டைம் வந்து இதுதான். இந்த டைம் தான். இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு ப்ராசஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் கிளிக் ஆகிடும். அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் வீடு அதிபதி அவர் 6ல் மறைகிறார். எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் நிறைவேறும். உங்கள் 2ஆம் வீட்டை அவர் பார்க்கிறார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய கும்பராசியை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். டெக்னிக்கலி எடுத்தீங்கன்னா 7.5 சனி விட்டுருச்சு, குரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக போய் உட்கார்ந்துருக்கார், ராகு கேதுவெல்லாம் ஃபேவர் பண்ணுறாங்க. இந்த 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் எண்ணற்ற யோகங்கள், பணத்தை வந்து வாரி வழங்குவார் குரு. அவரே ஒரு தனக்காரகன். அது மாதிரி உங்களுடைய இழந்து போன செல்வாக்கு, மரியாதை, மானம், அவமானம், கௌரவம் எல்லாம் யார் யாரெல்லாம் உங்களை ஏளனமா பேசுனாங்களோ அவங்களுக்கு பதில் நீங்க சொல்ல வேண்டியதில்லை, ஆண்டவனே சொல்லுவார். அப்படிப்பட்ட குரு பயிற்சியாக இந்த பயிற்சி வருகிறது. அதே மாதிரி வந்து குடும்பத்துல தான் மெயினா, அந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ குடும்பம் வந்து பிரிஞ்சு கிடக்குது. அந்த பிரியிற தருவாயில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் ஒன்றாக சேர்க்கக்கூடிய வகையில் இந்த மாற்றங்கள் உறுதியாக இந்த வருடம் நடக்கும். இனி பிரிவு என்பது இல்லை, நல்ல காலம்தான். கணவன் மனைவி ஒற்றுமை, நட்பு, பரஸ்பரம், பிரிவு என்பதே கிடையாது. குழந்தைகள், குடும்பம், நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழல், சொந்த பந்தங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து கல்யாணம் முன்னாடி நடந்ததை விட அற்புதமான காலகட்டங்களை நோக்கி தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. விதி விலக்குகள் விதியாகாது.
1 2 மகர ராசிக்கு இங்கங்க பிரச்சனைகள் இருக்கலாம், இருக்கும். 98% மகர ராசி என்பவர்கள் நாம் சொல்வது போல் நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு பிரதி ஞாயிற்றுக்கிழமை அன்றும் சிவ ஆலயங்களில் சென்று தொண்டாற்றுவது, சிவனுக்கு தண்ணீர் குடத்தில் எடுத்து செல்வது, அதே மாதிரி அபிஷேகத்துக்கு செய்வது, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது, தான தர்மங்கள் செய்வது மிகுந்த நல்ல பலனை தரும். இந்த கும்பத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த குரு பயிற்சியே ஒரு பக்கம் இருக்கட்டும், குரு பயிற்சிக்கு முன்னாடி கும்பத்துக்கு வந்து ரிலீஃப் வந்தாச்சு. ஜென்ம சனியுடைய அடி அது வந்து வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். வேடிக்கை பார்க்குறவங்களுக்கே கொஞ்சம் வேதனையா இருக்கும். வாங்குறவங்களுக்கு சொல்ல முடியாத தாங்குணா துயரத்தை தரக்கூடியது. ஜென்ம சனி ஒரு மனிதனை என்ன செய்வார் அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி பார்க்க முடியாது. 100 கோடி அதிபதிய வெறும் 100 ரூபாய்க்காக கஷ்டப்பட வைக்க முடியும் ஜென்ம சனியால். மிகப்பெரிய மருத்துவரை ஒரு சிறு தவறின் மூலியமாக ஒரு உயிரை இழக்க வைத்து உள்ளே வைக்க முடியும். அவரோட கேரியரே மூட முடியும். இப்படி ஜென்ம சனியால் செய்ய முடியாது இல்லை. பிறவியிலே இவங்க 2 பேர் தான் மேடு ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை பிரிச்சு பந்தாட முடியும் ஜென்ம சனியால். அப்ப ஜென்ம சனியனுடைய அந்த ரணம் காயம் அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். கும்பத்தை கேட்டா தெரியும். கடந்த 2 வருஷம் கும்பத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா தெரியும். அந்த கும்பராசி நேயர்களுக்கு இப்ப ஜென்ம சனி விலகிட்டார், ஒரு பெரிய ரிலீஃப். 2ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியானவர் 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காருங்கிறது பெரிய யோகம். குரு பகவான். அப்ப ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பெயர்ந்த குரு பகவானால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது, குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வைக்கு தான் பலம் அதிகம். அந்த வகையில் கும்பராசியுடைய 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான், 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான், ராசியவே பார்க்கக்கூடிய குரு பகவான். 9 மேல் குரு பார்வை. இது என்ன? குரு பார்வையானது 9 அப்படிங்கிறது பாக்கியம். எவ்வளோ நீங்க பேர் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், புகழ் இருந்து என்ன பிரயோஜனம், அழகு இருந்து என்ன பிரயோஜனம், பணம் இருந்து என்ன பிரயோஜனம், 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இதையெல்லாம் அனுபவிக்கிற பாக்கியம் வந்து ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். நீங்க மிகப்பெரிய பணக்காரர்களுடைய வீட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா 15 கார் இருக்கும். ஆனா அவரால் ஒரு கார் கூட ஓட்ட முடியாது. ஏன்னா ஓட்ட தெரியாது, இல்லை ஓட்டுற அளவுக்கு அவருக்கு உடம்புல பிரச்சனைகள் இருக்கு. அழகான மனைவி, ஒரு வார்த்தை கூட இவர் சொன்னா கேட்க மாட்டாங்க. அருமையான பசங்க, வீட்டிலே இருக்க மாட்டாங்க. இதுதான் பாக்கியம்னு சொல்றோம். 10,000 சட்டை இருக்கும் வார்ட்ரோப்ல, எடுத்து போட்டுட்டு வெளியே போக முடியாது இவரால். அந்த சட்டையை போட்டுக்கிறதுக்கு இன்னொருத்தரோட உதவி தேவை. அப்போ இந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது, பாக்கியஸ்தானத்தில் இந்த பார்வை விழும்போது இப்படிப்பட்ட தீராத குறைகள், சங்கடங்கள், கும்பராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுடைய தீராத குறைகள், வாய்ப்பே இல்லை இதுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய குறைகள் தவிடுபொடியாகிறது குரு பார்வையினால், அந்த சக்தியினால். அதே குரு 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடியதுனால என்னன்னா, அப்பா பையன் இப்பதான் புரிஞ்சுக்குவான் அப்பா யாருன்னு. சராசரியா ஒரு மனிதனுக்கு அப்பா யாருன்னு தெரியணும்னா 40 வயசு ஆகணும். சுட்டு கொன்னுலாம் அப்படின்னு 20 வயசுல நினைப்பான் அப்பாவை பத்தி. 25 வயசுல இந்த கிழத்துக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைப்பான். 30 வயசுல பாத்தீங்கன்னா, ஐயோ வயசான மனுஷன் சும்மா அவனும் நிம்மதியா இருக்க மாட்டான், நம்மளே விட மாட்டான்னு நினைப்பான். 35 வயசுல பரவாயில்ல, ஏதோ நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் செஞ்சிருக்காரு அப்படின்னு நினைப்பான். 40ல் தான் நினைப்பான் அப்பானா என்னன்னு. அப்படி நினைக்கும் போது அப்பா இருக்க மாட்டாரு, அவர் செவுத்துல கேலண்டர்ல படமா இருப்பார். இந்த உறவை மேம்படுத்தக்கூடிய இந்த குரு பார்வை, தந்தை மகன் இருக்கும் போதே நல்ல ஒரு நட்பு, நல்ல ஒரு பாசம், பாச பிணைப்போட நல்ல ஒரு தருணங்களை மகிழ்ச்சிகரமா பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயம், இந்த கிஃப்ட், இது மிகப்பெரிய கிஃப்ட். இதை கொடுக்கக்கூடிய குரு பகவான். அடுத்தது உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய எண்ணற்ற பொருளாதார வரவு. அதே மாதிரி உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானால் யோகங்கள் ஒரு கணக்கில் அடங்காதவை. நல்ல எண்ணங்கள், நல்ல தீர்க்கமான தெய்வ சிந்தனை, முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து அப்படிப்பட்ட ஒரு தெளிவு. வாழ்க்கை எதுலங்க பேஸ் ஆகுது? ஒரு மனுஷன் எந்த நேரத்தில்
எந்த முடிவை எந்த விதத்தில் எடுக்கிறான், இதை வச்சு தானே வாழ்க்கை நகருது. தப்பான முடிவு எடுக்கிறவங்களுக்கு தவறான பாதையில் வாழ்க்கை போகுது. சரியான முடிவை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் எடுக்கிறவங்களுக்கு வாழ்க்கை சரியான விதத்தில் டிராவல் ஆகுது. இந்த முடிவு எடுக்கிறதுக்கு யார்? நம்மள. அப்படி மட்டும் சொன்னோம்னா நம்மளை விட ஒரு முட்டாள்தனம் இருக்கவே முடியாது. இந்த முடிவை எடுக்கக்கூடியது யாரு? உந்து சக்தி யாரு? அந்த தெய்வம். நாம சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும்னா கிரகங்கள் நமக்கு ஒத்துழைக்கணும். நேரம் சரியில்லைன்னா என்ன சொல்றோம்? விநாச காலே விபரீத புத்திங்கிறோம். நமக்கு 7.5 சனி அஷ்டம சனி இருக்கு இல்லையா, அவன்கிட்ட போய் பேசி பார்த்தீங்கன்னா சொல்லுவான், இல்லப்பா எல்லாம் சரியாயிடும், அதெல்லாம் ஆகாது எனக்கு அப்படிம்பா. ஏன்னா டைம் சரியில்லைன்னா மைண்டு ஆப்போசிட்டாக தான் ஒர்க் பண்ணும். நீங்கள் இப்போ இந்த வீடியோவே போடுறோம், நம்ம நிறைய பேர் பார்க்குறாங்க, எல்லாம் டைம் சரியாயிடுங்க நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் எனக்கு ஆகாது, என் வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சு, இனிமேல் வாழ்றதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க கமெண்ட்ஸில். ஏன்னா அவங்கள மாற்ற முடியாது. நேரம் சரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நல்லது காதில் கேட்கும். அப்போ கும்பராசிக்கு தெளிவு பிறக்கக்கூடிய ரிலீஃப் பிறந்துருச்சு சனி பயிற்சியினால. தெளிவு பிறக்கக்கூடிய முன்னேற்ற பாதையில் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த குரு பயிற்சியினால் நடக்கும். அருமையான ஒரு பயிற்சி. கும்பராசி இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் செய்யணும், ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபட்டு உங்களால் இயன்ற தர்மங்களை செய்யும்போது, கல்விக்கான உதவிகளை செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்கும். மீனராசிக்கு என்ன சார் சொல்ல? ஜென்ம சனி. ராசிநாதன் 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அதாவது ரிஷபத்திலிருந்து பெயர்ந்து மிதுனத்துக்கு போயிட்டார். 12ல் ராகு 6ல் கேது. மீனராசிக்கு ஏதாவது நல்லதுன்னு நடக்குமா? சுகமும் துக்கமும் அதோடைய தன்மையில் இல்லை, நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்கு. இன் எவ்ரி த்ரெட் தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது பாசிட்டிவான பார்வை. இன் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி தெர் இஸ் அ த்ரெட். இது நெகட்டிவான பார்வை. உங்களுக்கு சங்கடங்கள் வருதா, தீராத பிரச்சனைகள் வருதா, நான் ஒன்றும் அதை குறைச்சி மதிப்பிடலை. அது கண்டிப்பாக மனசை ரணப்படுத்தும், காயப்படுத்தும். எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு கேட்க வைக்கும். இந்த ஜென்ம சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறதே அதான். மனசு உடம்பு எல்லாத்தையும், புத்தி எல்லாத்தையும் ஆசிட் வாஷ் பண்ணக்கூடியது தான் ஜென்ம சனி. அப்படியே ஒரு 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 பிரிச்சு மேஞ்சிருவார். அதுதான் சனி பகவான் தாக்கம். உறவுகளெல்லாம் கட் பண்ணுவார், நிம்மதியை எடுத்துருவார், ஆரோக்கியத்தை தூக்கிடுவார், பணத்தை காலி பண்ணிடுவார், சொந்த பந்தங்களை பிரிச்சிருவார். அப்படியே என்னமோ திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு 20 பேரோடு இருப்பான். ஜென்ம சனி வந்தோடனே தனியாக இருப்பார். வீட்டில் யாருமே இல்லை, நம்ம அனாதையாக பிறந்தமான்ற அளவுக்கு கூட கொண்டு வந்து வச்சிருவார் 7.5 சனியில். அதுதான் சனியுடைய வேலை. அதையும் மிஞ்சி யாராவது ஜெயிக்கிறான்னு சொன்னா உண்மையிலேயே அவன் சாம்பியன் தானே சார். he deserve to be applauded அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி மீனத்துக்கு 3லிருந்து 4ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய குரு பகவானால் மீனத்துடைய 8, 10, 12ஆம் வீடுகள் குரு பார்வை விழுகிறது, ராசிநாதனோட பார்வை. இந்த நேரத்தில் பாருங்க, மீனத்துக்கு இவ்வளோ மோசமான காலகட்டங்களில் 8ல் குரு பார்வை, 10ல் குரு பார்வை, 12ல் குரு பார்வை எவ்வளவு முக்கியம் பார்ப்போம். குரு எப்பவுமே எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த விட்டுருங்க, அவர் சில பிரச்சனைகளை தான் செய்வார். உங்களுக்கு உடல் உபாதைகளில் கவனமாக இருக்கணும், 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால. ஆனால் அவர் பார்வையில் எப்பவுமே நல்லது தான். 8ல் பார்க்கும் போது குரு பகவான் நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் திடீர்னு. இப்படிப்பட்ட ஜென்மசனியான காலகட்டங்களில் நீங்கள் 500 ரூபாய்க்கு தவிச்சிருப்பீங்க, திடீர்னு அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா இருக்கும். ஏதோ கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, செட்டில்மெண்ட் லேட்டாக இருக்கும், அது இப்போ வந்திருக்கும், உயிர் போகிற நிலைமையில் வரும். இப்படி ஒரு உதாரணம். உங்களுடைய உதவி என்பது உயிர் போகிற தருணங்களில் யாராவது நண்பர்கள் மூலியமாகவோ, பெற்றவர்கள் மூலியமாகவோ, காதலி மூலியமாகவோ, மனைவி கணவன் மூலியமாகவோ, யார் மூலியமாகவோ வரும். இந்த 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதனால் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ரிலீஃப் ஏற்படும். சனியுடைய தாக்கத்தை மீறி குரு பார்வை விழுவதனால் நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும், அப்பாடான இருக்கும். முன்னேறலாம் முடியாது, இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிறது தான் நம்ம வேலை. 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதனால் இதுதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய கணவன் மீது எனக்கு திருப்தி இல்லை, என்னுடைய மனைவி மீது எனக்கு திருப்தி இல்லை, கல்யாண வாழ்க்கையில் சுகம் இல்லை, நிம்மதியான தூக்கம் இல்லை,
நான் வந்து பல ஆண்டுகளாக வந்து இந்தியாவை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்கிறேன், வேலை பார்க்கறதுக்கு, படிக்கிறதுக்கு. எனக்கு நடக்கலை. அதெல்லாம் இந்த ஜென்ம சனியில் குரு பார்வையில் நடக்கும். யாருக்கு தான் இல்லை ஆசை ஃபாரின் கண்ட்ரியில் எஜுகேஷன்? யாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா? நிறைய பேரால் பண்ண முடியல. ஒரு வெளிநாட்டில் நல்ல ஒரு படிப்பு, கல்வி, பேசிக் கல்வி, வெளிநாட்டில் வேலை, வெளிநாட்டில் குடிபெயர்வது எல்லாருக்கும் நடக்குமா? அப்புறம் அந்த நாட்டுக்காரன் என்ன பண்ணுவான்? ஆனால் அதை மீறி சில பேருக்கு நடக்குதுன்னா அது கிரகங்களுடைய தாக்கம். லட்சக்கணக்கான பேர் வெளியில் வாடுறாங்க இந்தியர்கள். எந்த நாட்டுக்கு போங்க, அந்த நாட்டில் இந்தியர்கள் இருக்காங்க. எப்படி முடியும்? அவங்களுக்கெல்லாம் கொம்பா முளைச்சிருக்கு? இல்லை. அந்த நேரம், காலம். இந்த குரு பார்வையினால் மீனராசி என்பவர்களுக்கு வெளிநாடு சென்று படித்து வேலை பார்த்து அங்கேயே குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். நான் எழுதி வச்சுக்கோங்க, வெளிநாட்டில் நீங்கள் போயிட்டீங்கன்னா சனியுடைய தாக்கம் கண்டிப்பாக மாறும், கம்மியாகும். அப்படிப்பட்ட அற்புதமான காலகட்டங்களில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நடக்குது. ஒரு பக்கம் சனியுடைய தாக்கம் பல முனை தாக்குதலாக இருந்தாலும் கூட குரு உங்களுக்கு அந்த கீழே விடுற அந்த சமயத்தில் பிடிச்சி நிறுத்துறாருல கடவுள், அதை மாதிரி வந்து நிற்பார் குரு பகவான். மீனராசி என்பவர்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். விநாயக பெருமானை கெட்டியா பிடிச்சிக்கணும். 5 கரத்தனை, ஆணை முகத்தினை, இந்தின் இளம்பரை போலும் ஈட்டனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த விநாயக பெருமான், இந்த விநாயக பெருமானோட பஞ்சராட்சரம், இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உன்னை வெல்ல யாரும் இல்லை. மீனராசி என்பவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். பொறுமை, நிதானம் அவசியம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu.